நம்ம வீட்ல வந்து நவராத்திரி பூஜை நல்லபடியா முடிஞ்சுதுங்க. நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்ல. இப்போ ஃபர்ஸ்ட்டு படியில வந்து நான் எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மரப்பாச்சி பொம்மை இருக்காங்க. அடுத்து விநாயகர், அப்புறம் ஃபுல்லா அம்பாள் இருப்பாங்க. அ அதுக்கு அடுத்த படியில வந்து பெருமாள் இருக்காங்கல்ல, அவங்களோட செட்டு ஃபுல்லா வச்சுருக்கோம். அந்த தீம் மாரி வச்சுருக்கோம். ராமர் பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து குசேலர் வந்து இது குடுப்பாங்கல்ல, அவல் குடுப்பாங்க இல்லையா பெருமாளுக்கு. கிருஷ்ணர் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தசாவதாரம், அப்புறம் திருப்பதி பெருமாளும் தாயார் இருப்பாங்க. அப்புறம் வந்து அஷ்டலக்ஷ்மி தேவி இருப்பாங்க. நடுவுல வந்து பள்ளிகொண்ட பெருமாள் இருப்பாங்க. அடுத்த படியில வந்து நம்ம சிவன் இருக்காங்கல்ல, அவங்களோட தீம் வச்சிருக்கோம். மும்மூர்த்திகள் இருக்காங்க. காலபைரவர் இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. அடுத்ததா வந்து சொர்ண பைரவர் இருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, அன்னபூர்ணி அம்பாள்ட்ட பிக்ஷை கேட்பாங்க இல்லையா, அந்த சிவன் இருக்காங்க. கீழ வந்து குபேரர் செட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லா தம்பதியரா இருப்பாங்க. மணக்கோலத்துல இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. பக்கத்திலேயே வந்து மீனாட்சி சுந்தரேசர் இருப்பாங்க. அவங்க திருமண கோலத்துல இருப்பாங்க. அடுத்ததா பக்கத்துல வந்து வள்ளி தெய்வானையோட முருகன் இருப்பாங்க. கீழ்ப்படியில வந்து அடுத்த கீழ்ப்படியில வந்து மகா பெரியவர் இருப்பாங்க. அவங்க பக்கத்திலேயே வந்து வியாசர் வந்து மகாபாரதம் இயற்றுவாங்கல்ல, அந்த தீம் இருக்கும். அதுக்கு கீழ வந்து நம்ம கிரகப்பிரவேச செட்டுன்னு வச்சிருப்போம். வீடு குடிபுகுதல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இது வச்சிருக்கோம். அப்புறம் எப்பவும் போல தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு விநாயகர் புடிச்சு தானே வைப்போம். மஞ்சள் விநாயகர் புடிச்சு தான் நம்ம எப்பவுமே ஆரம்பிப்போம். அதே மாரி வச்சுட்டு கலசம், அதே மாரி வரலட்சுமி அம்பாள் நோம்புக்கு வச்சிருப்போம் இல்லையா? அந்த அம்பாள வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டு 3 நாள் வந்து துர்கா தேவியாவும், 2வது 3 நாள் வந்து மகாலட்சுமி தாயாராவும், அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி அம்பாளாவும் நம்ம பூஜை பண்ணுவோம். அவங்க பக்கத்திலேயே பாருங்க காமதேனு இருக்காங்க. அடுத்து துளசி பூஜை செட் இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை, செட்டியார் ஆச்சி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமானுஜர் இருப்பாங்க. இப்போ வந்து குட்டி கிருஷ்ணர் இருக்காங்கல்ல, அவங்க இருப்பாங்க. பக்கத்திலேயே வந்து நம்ம முருகன் இருப்பாங்க. முருகன் வந்து இவங்க வந்து தனியா இருப்பாங்க. அங்க வந்து தம்பதி சமேதரா இருப்பாங்க. அடுத்ததா வந்து நம்ம போஜன செட்டுன்னு சொல்லுவாங்க இத. விநாயகர் வந்து போஜன செட்டுன்னு சொல்லுவாங்க. இதில 7 விநாயகர் இருப்பாங்க. 6 விநாயகர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாரியும், 1 விநாயகர் வந்து பரிமாறுற மாரியும் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து தெப்பக்குள செட்டு வச்சிருப்போம். அதில வந்து முருகன் வந்து குழந்தையா இருப்பாங்க இல்லையா? கார்த்திகை பெண்கள் வந்து எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த குழந்தையா அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே பாருங்க அம்பாளும், சிவனும் இருப்பாங்க. லாஸ்ட்டா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஆச்சி வந்து குட்டியா மல்லிகை கடை போட்டிருக்காங்கங்க. அவ்வளோதாங்க நம்மளோட நவராத்திரி பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியா வேண்டிட்டாச்சு. நம்ம வீட்டு கொலு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.